உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. பராபவ வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். சதுர்த்தசி திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள், வைகாசி விசாகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சுகம், ரிஷபம் பரிசு, மிதுனம் போட்டி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி இன்சொல், துலாம் நன்மை, விருச்சிகம் சுபம், தனுசு உழைப்பு, மகரம் ஆதரவு, கும்பம் அனுகூலம், மீனம் திறமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் வலம்புரி சங்கு. எந்த ஒரு வீட்டில் வலம்புரி சங்கு, ஒரிஜினல் நல்ல வலம்புரி சங்கு வைத்திருக்கின்றீர்களோ அந்த வீட்டில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து இருக்கும். மகாலட்சுமி வாசம் செய்வாள். மகாலட்சுமி பிரியமாக வாசம் செய்யக்கூடிய இடத்துல கொண்டு வலம்புரி சங்கு. பெருமாளோட கையில் சங்கும் சக்கரமும் இருக்கும். அதில் கையில் வச்சிருக்கிற சங்கு அப்பான்ய சன்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சங்கு. 1000 இடம்புரி சங்குகளுக்கு மத்தியில் ஒரு வலம்புரி சங்கு இருக்கும். 1000 வலம்புரி சங்குகளுக்கு மத்தியில் ஒரு அப்பான்ய சன்யம், பெருமாள் கையில் வச்சிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய கையில் இருக்கக்கூடிய அப்பான்ய சன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கு இருக்கும். வலம்புரி சங்கு ஒன்று வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் எல்லாரோட வீட்லேயும் வலம்புரி சங்கு இருக்குது. இப்போ அதில் கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிட்டுது. ஆனால் இப்போ திரும்பி ஒரு புது மோகம். வலம்புரி சங்கை வாங்கி ஒரு பெண்டனாக போட்டுக்கொள்ளலாம். சின்ன வலம்புரி சங்கு இருக்குது. வலம்புரி சங்கோட சைஸில் விஷயம் இல்லை. என்னட்ட பெரிய சங்கு இருக்கையா, என்னட்ட சின்ன சங்கு இருக்கையா, அது இல்லை விஷயம். ஒரிஜினல் வலம்புரி சங்கு 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு. நான் நிறைய பேரோட வீட்டில் பார்த்துருக்குறேன். ஒரு கிளாஸுக்குள்ளே தண்ணியை விட்டு தண்ணிக்குள்ளே வலம்புரி சங்கை போட்டு வச்சிருப்பேன். 2 இன்ச்சு தான் இருக்கும் வலம்புரி சங்கு. ரொம்ப மிகச்சிறியது, ஆனால் சக்தி வாய்ந்த நல்ல சங்கு. சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, வலம்புரி சங்கு வீட்டில் இருப்பது ரொம்ப விசேஷம். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி வலம்புரி சங்குக்கு உண்டு. ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் ஐயா, எங்களோட வீட்டில் வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டுட்டு ஐயா, எங்களோட வீட்டில் அக்னி மூலையில் அடுப்படி இல்லை ஐயா, எங்களோட வீட்டில் விரயஸ்தானத்தில் வாசல் வந்துட்டு ஐயா, எங்களோட வீட்டில் தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டுட்டு ஐயா, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டிலே வலம்புரி சங்கு வைத்திருந்தால் இந்த வாஸ்து தோஷம் எல்லாம் நீங்கிவிடும். சரி,
வலம்புரிச்சங்க வெறுமையாக வைத்திருக்கக்கூடாது. நான் எங்களை வீட்டில் ஆஃபீஸில் ஒரு வலம்புரி சங்கு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் தண்ணியையும் விட்டு அந்த வலம்புரி சங்கை வச்சுருக்கிறேன். அதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வெறும் வலம்புரி சங்கு வைக்கக்கூடாது. ஒன்று வலம்புரி சங்குக்குள்ளே தண்ணி இருக்கணும், இல்லை தண்ணிக்குள்ளே வலம்புரி சங்கு இருக்கணும். பெரிய வலம்புரி சங்கு இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்கோ. ஒவ்வொரு நாளும் கிழமைக்கு ஒருக்கா அந்த தண்ணியை மாற்றுங்கோ. நான் வலம்புரி சங்குக்குள்ளே கொஞ்சம் பன்னீரை விட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போட்டு அழகாக வச்சிருக்கிறேன். அது நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். இல்லை சின்னதையா என்னட்ட 2 இஞ்சி தான் சங்கு இருக்குன்னா அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றலாம். அதை அந்த வலம்புரி சங்கை தண்ணிக்குள்ளே ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே வலம்புரி சங்கு பச்சை கற்பூரம் ஏலக்காயெல்லாம் போட்டு வைங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெறுமையான வலம்புரி சங்கு, காலியான வலம்புரி சங்கு இருக்கக்கூடாது. வலம்புரி சங்கை பூமியில் வெறும் நிலத்தில் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, இல்லை சின்ன ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் வையுங்கோ வலம்புரி சங்கை. முக்காலி 3 கால்களையுடைய ஒரு தாங்கு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், அதில் வலம்புரி சங்கை வையுங்கோ. வெறும் நிலத்தில் வைக்கக்கூடாது. சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சில வீட்டில் போய் பார்ப்பேன், வலம்புரி சங்கு வச்சு அது 5-10 வருஷமாக அதை யாரும் தொடவே இல்லை. அவ்வளவு அழுக்கு படைந்து ஊத்தையாக நாற்றத்துடன் வலம்புரி சங்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. வலம்புரி சங்கை நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவுங்கோ. அதுக்குள்ளே பன்னீர் விட்டு வையுங்கோ. வாசனை திரவியங்கள் வலம்புரி சங்குக்கு ஜவ்வாது பூசலாம், புனுகு பூசலாம். அரகஜா வாசனையாக வலம்புரி சங்கு வச்சிருக்க வேணும். துர்வாடை சங்கில் ஒரு நாற்றம் பெறும், அந்த நாற்றம் இருக்கக்கூடாது. துர்வாடை சங்கு மணக்கக்கூடாது, துர்வாடை அமுக்கக்கூடாது. அந்த வலம்புரி சங்கினால் உங்களோட வீட்டில் ஒரு சிவலிங்கம் வச்சிருந்தா அந்த சிவலிங்கத்துக்கு வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்யுங்கள். வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்து அந்த வலம்புரி சங்கை வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். எங்கட வீட்டில் அப்படி அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு சாமி சிலையும் இல்லைண்டா வலம்புரி சங்கை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து கோயிலில் உள்ள இறைவனுக்கு அந்த வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்ய சொல்லி அந்த வலம்புரி சங்கை வீட்டில் வச்சுக்கோ. நான் சொல்லியிருக்கேன், எப்பவும் வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் வைக்கலாம். அந்த சிவலிங்கத்துக்கு முன்னுக்கு ஒரு சின்ன நந்தி வைக்கலாம். சின்னனா ஒரு லட்சுமி சிலை வாங்கி வைக்கலாம். ஒரு வேல் வாங்கி தேசிக்காயை குத்தி வீட்டில் வச்சிருக்கலாம். சாலக்கிராணம் என்று சொல்கிறக்கூடிய அந்த பொருள் வீட்டில் வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு பிள்ளையாரை வாங்கி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாதிரி பொருள்கள் சின்ன பிள்ளையார் எல்லார் வீட்லேயும் விநாயகரை மட்டும் சிலையாக வாங்கி வைக்கலாம். அதில் எந்த ஒரு தீட்டு துடக்கும் இல்லை ஐயா, நாங்கள் மச்சம் சாப்பிடுவோம். நீங்கள் சாமி படம் வச்சுருக்கீங்க தானே, முன்னுக்கு ஒரு பிள்ளையார் சிலையை வையுங்கோ. எந்த ஒரு துடக்கும் நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். மாதத்தில் 2 சதுர்த்தி அபிஷேகம் செய்யுங்கள். வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்யலாம். ஒரு தட்டத்தில் பச்சை அரிசியை பரப்பி நல்ல ஒரு தட்டம் உண்டணுங்க. பித்தளை, செப்பு, வெங்கலம், கொப்பர் இதில் ஒரு தட்டை எடுத்து அதில் பச்சை அரிசியை பரப்பி அதுக்கு மேலே சங்கை வாங்கி வைக்கலாம். பச்சை அரிசி, அந்த பச்சை அரிசியில் கொஞ்சம் மஞ்சளை கலந்து விட்டீங்கன்னா அது மஞ்சள் அரிசி அட்சதையாக மாறிவிடும். அதுக்கு மேலே சங்கை வச்சுருக்கலாம். ரொம்ப விசேஷம். ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை சங்குல போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு சில்லறை காசை சங்குல போட்டு வைக்கலாம். சங்குக்குள்ளே பன்னீரை ஊற்றி கிழமைக்கு ஒருக்கா அந்த பன்னீரை மாற்றி ஒரு வலம்புரி சங்கை வச்சு ஸ்டாண்டில் வச்சு அந்த வலம்புரி சங்குக்குள்ளே கொஞ்சம் பன்னீர் கடையில் வாங்குங்க. பன்னீரை ஊற்றி ரோஸ் வாட்டர் பன்னீரை ஊற்றி வச்சுருக்கலாம். வாசனையாக இருக்கும். ரொம்ப விசேஷம். பிறகு அந்த பன்னீரை கிழமைக்கு ஒருக்கா மாற்றி வேறு பன்னீர் ஊற்றுங்க. அதுக்குள்ளே ஏலக்காய் போட்டு வைக்கலாம். பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறது ரொம்ப வலம்புரி சங்கு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் 3ம் சேர்ந்து எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு எந்த ஒரு தீய சக்திகளும் வராது. அந்த இடத்தை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன். வலம்புரி சங்கு மட்டும்தான் கொஞ்சம் விலை, மற்றதெல்லாம் மலிவு தான். அதை நீங்கள் செஞ்சு வரலாம். தினசரி மண்ணீர் மாற்றி வரலாம். சாதாரண தண்ணின்னா ஒவ்வொரு நாளும் மாற்றுங்கோ. பன்னீரெண்டா கிழமைக்கு ஒருக்கா மாற்றுங்கோ. ஒவ்வொரு நாளும் மாற்றலாம். சங்குக்கு நல்ல வடிவாக மஞ்சளில் ஒரு பொட்டு வையுங்கோ, சந்தனத்தில் பொட்டு வையுங்கோ, குங்குமத்தில் பொட்டு வையுங்கோ. மஞ்சள் குங்குமத்தை சேர்த்து வைக்கலாம். பச்சை கலர் பட்டு துணி, ஒரு பச்சை கலர் பட்டு துணியை விரித்து அதுக்கு மேலே சங்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ வலம்புரி சங்குக்குண்டான மந்திரம் ஓம் பாண்ய சன்யாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகே
தன்னோ சங்க பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓம் பாண்ய சன்யம் என்றது பெருமாள் வச்சிருக்க, மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய வலம்புரி சங்குக்கு பேர் பாண்ய சன்யம், அப்பாண்ய சன்யம்னு சொல்றது. ஓம் பாண்ய சன்யாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சங்க பிரச்சோதயாது. ஓம் பாண்ய சன்யாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சங்க பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை சங்க பார்த்து ஒரு நாளைக்கு 3 தரம் அல்லது 9 முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம். சங்குக்கு சக்தி ஏறிக்கொண்டே இருக்கும், சங்குக்கு பவர் ஏறிக்கொண்டே இருக்கும். ஓம் பாண்ய சன்யாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சங்கு பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை எழுதி வச்சுங்கோ, இல்லை நெட்டில் போய் வலம்புரி சங்கட காயத்ரி மந்திரம் என்றால் வரும். அதுக்கு சொல்லக்கூடிய நிறைய மந்திரங்கள் வரும். அந்த மந்திரங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த சங்குக்கு பவர் இன்னும் கொஞ்சம் ஏறிடும். வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம். வலம்புரி சங்கு இருக்கும் இடத்தில் வாஸ்து தோஷங்கள் அண்டாது. வலம்புரி சங்கு நான் சொல்கிற மாதிரி வச்சிருந்தா யார் உங்களுக்கு செய்வினை சூனியம் செய்தாலும் அதையெல்லாம் திருப்பி அனுப்பப்படுமே தவிர உங்களை பாதிக்காது. செய்தவனையே போய் தாக்கி விட்டுரும். அதனால் வலம்புரி சங்கு இருந்தால் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். வெளிநாட்டு யோகத்துக்காக வச்சிருக்கலாம். அதிர்ஷ்டம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சித்திக்கும். வலம்புரி சங்கு இருக்கிற இடத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக காணப்படும். தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் வராது, தீய சக்திகள் அண்டாது. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.